அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பரிசுத்தமான தீனை, மார்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தான். இந்த தீனை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தது எங்களை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல. தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், இந்த மார்க்கம் எங்களை கஷ்டப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது ஒன்று அல்ல. மாற்றமாக எங்களுடைய ஈருலக வாழ்க்கையையும் வெற்றியாக ஆக்கி தருவதற்கு தான் அல்லாஹ் இந்த தீனை, மார்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். எங்களுடைய உலக வாழ்க்கையும் வெற்றிகரமாக அமைய வேண்டும், நிம்மதி சந்தோஷமாக அமைய வேண்டும். அதே போல இதை தொடரக்கூடிய நிரந்தரமான ஆகிரத்துடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலையும் நாங்கள் வெற்றி பெற வேண்டும், ஈடேற்றம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அல்லாஹ் இந்த பரிசுத்தமான தீனை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். இந்த தீனிலே, இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு சட்ட திட்டமும் கட்டளைகளும் இது எங்களுடைய நலவுக்காக, எங்களுடைய நன்மைக்காக, எங்களுடைய ஈடேற்றம் வெற்றிக்காக தானே ஒழிய வேற அல்லாஹு தஆலா எங்களை கஷ்டப்படுத்துவதற்காக இதை கொடுக்கவில்லை. சகோதரர்களே, இதற்கு முன்னாலே நாங்கள் விளங்கி வைத்திருக்கின்றோம், அல்லாஹு தஆலா அவனை நாங்கள் வணங்கித்தான் அவன் வணங்கப்பட வேண்டும் என்பதில்லை, நாங்கள் வணங்கித்தான் அல்லாஹ் வணங்கப்பட வேண்டும் என்பதில்லை. மாற்றமாக அந்த அல்லாஹுவை நினைப்பதற்கு, அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதற்கு, அல்லாஹுவை வணங்குவதற்கு சகல படைப்பினங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஹதீஸிலே வந்திருக்கிறது, லவ் அன் அவ்வலக்கும் வ ஆகிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும் கானு அலா அத்கா கல்பி ரஜுலின் வாஹிதின் மின்கும் மா ஸாத ذلك في முல்கி ஷைஆ. அவ்வளவு மனிதர்களும், அவ்வளவு ஜின்களும், முன்னோர்கள், பின்னோர்கள், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், வரக்கூடியவர்கள், இந்த அவ்வளவு பேரும் சேர்ந்து எல்லோரும் தக்வாதாரிகளாக, ஆகப்பெரிய தக்வாதாரியை போல எல்லோரும் ஆனாலும் அல்லாஹ் சொல்றான், என்னுடைய ஆட்சியில, என்னுடைய கண்ணியத்துல, என்னுடைய அந்தஸ்துல எதுவுமே கூட போறதில்லை, எதுவுமே கூட போறதில்லை. அதே போல உங்கள முன்னோர்கள், பின்னோர்கள், மனிதர்கள், ஜின்கள் எல்லோரும் சேர்ந்தே அல்லாஹ்க்கு மாற்றம் செய்தே, அல்லாஹ்க்கு மாற்றமாக நடந்தாலும், ஆகப்பெரிய கெட்ட மனிதன் உலகத்தில் எவனோ, உதாரணத்துக்கு ஃபிரௌன் என்றால் அவனை போல எல்லோரும் மாறினாலும் மா நக்ஸதாலிக ஃபீ முல்கி ஷைஆ, என்னுடைய ஆட்சியில, என்னுடைய அந்தஸ்துல, என்னுடைய கண்ணியத்துல எதுவுமே குறைய போறதும் இல்லை. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை நாங்க எடுத்து நடப்பதன் மூலம் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்யறான். அதை வைத்து அல்லாஹ் உதவி செய்யறான். ஒவ்வொரு அமலும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது எங்களுடைய உலக தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்றதுக்காக. முதலாவது துனியா, உலகத்துல நாங்க வாழக்கூடிய இந்த காலத்துல எங்களோட நிலைமைகள் சீராக சிறப்பாக அமைய வேண்டும், நாங்க நல்லா இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த ஒவ்வொரு அமலும், இபாதத்தும், ஒவ்வொரு வணக்க வழிபாடும், அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு கட்டளைகளும், நபியுடைய ஒவ்வொரு சுன்னத்துகளும், வழிமுறைகளும், இதன் மூலம் முதலாவது லாபம் துனியால, எங்களுக்கு முதலாவது பெனிஃபிட் துனியால இருக்குது, அடுத்தது ஆகிரத்துல. அதனால கண்ணியமான சகோதரர்களே, யாரும் நினைக்க கூடாது, அதாவது நாங்க எல்லாம் அல்லாஹ்வை தொழுகிறதுனால இப்படி வணக்க வழிபாடுகள் எல்லாத்தையும் போட்டுட்டு இழுத்து மூடிட்டு நாங்க பஜார்ல யாரும் நடக்கக்கூடிய நேரங்கள் எல்லாம் அத கடைகளை அடைச்சிட்டு ஜும்மாவுக்கு வாரதுனால அல்லாஹ்க்கு ஏதாவது கூடும் என்றால் அல்லாஹ்க்கு ஒன்றும் கூட போறது இல்லை. மேலான சகோதரர்களே, அல்லாஹ் ஒவ்வொரு அமலை கொண்டு எங்களுக்கு ஒவ்வொரு அமலுக்கு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு அமலுக்கு முதலாவது லாபங்கள், உலக அடிப்படையில் உள்ள லாபங்கள் சொல்லப்பட்டிருக்கு, ஆகிரத்துடைய அடிப்படையில லாபங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் கண்ணுக்கு மறைவா இருக்குது, கண்ணுக்கு பார்வைக்கு மறைவாக இருக்குது. அதுதான் பிரச்சனை. மக்களுக்கு ஒன்றும் விளங்குதில்லையே என்றாங்க. யாரு கண்ணால கண்டதுன்னு கேட்கிறாங்க. கண்ணால கண்ட தான் செய்ததா இருந்தா எங்களுக்கும் காபிர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது.
அவங்களுக்கு கேட்கிற கேள்வி, அன்னைக்கு ஒரு முழு குடும்பம் களிமா சொல்றதுக்கு அப்படி வந்திருந்தாங்க. அவங்க ஒருவர் கேட்டார், உங்களோட பள்ளிவாசல்களுக்கு போனா ஒன்றுமே இல்லையே, பார்க்கறதுக்கு ஒரு சிலைகளும் இல்லையே என்ற ஒரு கேள்வி கேட்டார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் சோதனை. கண்ணுக்கு விளங்காதத நம்பி செய்யறது தான் இஸ்லாம். கண்ணியமான சகோதரர்களே, இதத்தான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஹதீஸ்ல, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ் ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக எங்களுக்கு சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நேரத்துல எப்படி வணங்கணுமேண்டா, நீங்க அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி, நீங்க அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி இஸ்திஹ்லார் உள்ளத்துல எடுங்க, அந்த சிந்தனையோட வணங்குங்க. நீங்க அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கிறீங்க, பார்த்து கொண்டு இருக்கிறத போல வணங்குங்க. அப்படி உங்களுக்கு ஒரு சிந்தனையை உருவாக்கி கொள்ள கஷ்டமா இருந்தா, அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், என்னை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடையாவது நீங்க அல்லாஹ்வை வணங்கணும். நீங்க அல்லாஹ்வை பார்க்காட்டியும் பார்ப்பதை போல உங்களோட ஈமான், உங்களோட நம்பிக்கை, உங்களோட உறுதி வரும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் பரிசுத்தமான தீன அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். நான் அவருக்கு ஞாபகப்படுத்தினேன், கண்ணால நம்பாததை எப்படி, கண்ணால பார்க்காததை எப்படி நம்புறது என்று நீங்க கேட்கிறீங்களே, அல்லாஹ் அதுக்கு படைச்சவன் ஒரு உதாரணத்தை மனிதன் உடல்லே வச்சிருக்கிறான். கண்ணால பார்க்காத ஒன்ற மனிதன் நம்ப வேண்டும் என்பதற்காக மனிதன் உடல்ல மறைவாக ரூஹ வச்சிருக்கிறான். ரூஹ கண்ணுக்கு மறைச்சு வச்சிருக்கிறான். அந்த ரூஹு கண்ணால பார்க்க முடியாத, இதுவரைக்கும் யாரும் கண்ணால பார்க்காத அந்த ரூஹ் ஒவ்வொருத்தருடைய உடல்லையும் இருக்கு. அந்த மறைவான சக்தி தான் இந்த வெளிரங்கத்தில் விளங்கக்கூடிய இந்த அத்தனை உறுப்புகளையும் இயக்கி கொண்டிருக்கிறது. இந்த அத்தனை அசைவுகளும் அந்த மறைவான சக்தியின் மூலம் தான் நடந்து கொண்டிருக்கு. ஒரு மறைவான ஒரு சக்தி உள்ள இருந்து கொண்டே கண்ணை பார்க்க வைக்குது, காலை கேட்க வைக்குது, கைய பிடிக்க வைக்குது, காலை நடக்க வைக்குது, மூளையை சிந்திக்க வைக்குது. அத கண்ணால பார்க்கணும்னா பார்க்க இயலாது. லேசான உதாரணம், மக்களுக்கு லேசா விளங்கப்படுத்தலுமான ஒரு விஷயம் தான். படிச்சவங்களுக்கு தான் இது விளங்கும், பாமர மக்களுக்கு விளங்காதது அல்ல, படிக்காத மடையனுக்கும் விளங்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் குர்ஆன்ல வஃபி அன்ஃபுஸிகும் அஃபலா துப்ஸிரூன், உங்களைய பத்தி நீங்க கொஞ்சம் பார்க்க இல்லையா, உங்களை பத்தி கொஞ்சம் சிந்திக்க இல்லையா, ஏன் யோசிக்காம இருக்கிறீங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் அவன் குத்ரத், அவன் சக்தி, அவன உலகத்தில் எங்களால பார்க்க இயலாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா துத்ரிகுல் அப்சாரு வஹுவ யுத்ரிகுல் அப்சார வஹுவல் லதீஃபுல் கபீர். உலகத்தில் இருக்கக்கூடியவருடைய யாருடைய பார்வையும் அல்லாஹ்வை எட்டிக்கொள்ளாது, அல்லாஹ்வை பார்க்க முடியாது. வஹுவ யுத்ரிகுல் அப்சார், அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அவ்வளவு பார்வைகளையும் வெற்றி கொள்ளக்கூடியவன், அவ்வளவு படைப்பினங்களையும் பார்க்கக்கூடியவன். அவனை எவனாலையும் பார்க்க இயலாது, அவன் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவன். கண்ணியமான சகோதரர்களே, அவன் செவுடன் அல்ல, அவன் குருடன் இல்ல, அவன் விளப்பம் இல்லாதவன் இல்ல. அதனால தான் குர்ஆன்ல அடிக்கடி வல்லாஹு சமீஉன் வஹுவ ஸமீஉல் அலீம் என்றால், அஸ்ஸமீ' என்ற வார்த்தை, அல் பஸீர் என்ற வார்த்தை, அல் அலீம் என்ற வார்த்தை இந்த குர்ஆன்ல அடிக்கடி வந்து கொண்டே இருக்கு. அவன் கேட்கக்கூடியவன். நாங்க வணங்கக்கூடியவன் எப்படியா கொண்டு ஒத்தனை ஐக்கணுமேண்டா, ஒத்தரை பார்த்தா இன்னொத்தரவ ஒரே நேரத்துல 3 பேரை பார்க்க இயலாத ஒத்தனை எங்களால வணங்க இயலாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு கோடி மக்கள் மனிதர்கள் மட்டும் எடுத்தா ஜின்கள் மனிதர்களை விட அதிகமா இருக்கிறாங்க. ஏனே இன்னும் எவ்வளவு படைப்பினங்கள், கரையில் இருக்கக்கூடியவைகள், கடல்ல இருக்கக்கூடியவைகள்,
கரையில இருக்கிறதை விட கடல் அதிகமான படைப்புகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். இந்த அவ்வளவையும் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய சக்தி உள்ளவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்படியா அந்த ஒத்தனை தான் எல்லாரும் வணங்கணும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு சத்தங்களையும் மனிதர்களோ மிருகங்களோ பறவை இனங்களோ காட்டுல கடல்ல இருக்கக்கூடிய படைப்பினங்களோ எதுவாக இருந்தாலும் சரி